குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபைனல் ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம். இதில் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு லெசனில் 3 உலோகங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அலுமினியம், தாமிரம், இரும்பு. இதில் பயன்கள் கொஸ்டின் கம்பல்சரி கேட்குறாங்க, அதனால் அதை படிச்சுக்கோங்க. அலுமினியத்தின் பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வீட்டு பாத்திரங்கள் செய்ய பயன்படுகிறது, மின்கம்பி செய்ய பயன்படுகிறது, விமானம் மற்றும் தொழில் இயந்திரங்களின் பாகங்களை செய்ய பயன்படுகிறது. தாமிரத்தின் பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, மின் கம்பிகளையும் மின் உபகரணங்களையும் உருவாக்க பயன்படுகிறது. கலோரிமீட்டர், பாத்திரங்கள், நாணயங்கள் போன்றவற்றை உருவாக்க பயன்படுகிறது. மின்முலாம் பூச பயன்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளியோடு கலந்து உலோக கலவையாக்கி நாணயங்கள் மற்றும் அணிகலன்கள் உருவாக்க பயன்படுகிறது. இரும்பின் பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, இரும்பில் வகைகள் வார்ப்பிரும்பு, எஃகு, தேனிரும்பு. வார்ப்பிரும்புனா 2 to 4.5% கார்பன், எஃகுனா 0.25 to 2%, தேனிரும்புனா greater 0.25%. இதில் வார்ப்பிரும்பு எதுக்கு பயன்படும் அப்படின்னா, ஸ்டவ், கழிவுநீர் குழாய்கள், ரேடியேட்டர் பயன்படுது. கழிவுநீர் சாக்கடை மூடிகள், இரும்பு வேலிகள் பயன்படுத்துறதுக்கு. எஃகு கட்டிட கட்டுமானங்கள், எந்திரங்கள், மின்கடத்து கம்பிகள், டிவி கோபுரங்கள், உலோக கலவைகள் செய்ய பயன்படுது. தேனிரும்பு கம்பி சுருள், மின்காந்தங்கள், நங்கூரம் செய்ய பயன்படுகிறது. இந்த 3 பயன்களில் ஏதாவது ஒரு கம்பல்சரி கேட்பாங்க. தேங்க்யூ.